ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் தட் இஷ்யூ, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் நான் விஜயின் பக்கம் இருக்கிறேன். அதாவது விஜய் அவர்களுடைய அரசியல் விமர்சனம் பண்ணுறீங்களா, நானும் சேர்ந்து பண்ணுறேன். ஆனால் அதுக்காக நீ வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக வெளியாக வேண்டிய படத்தை பாஜக தன்னுடைய அரசியல் ஆதாயத்தை செய்கிறது. பாஜக வந்து இதை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், விஜயை மிரட்ட பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு. இது முழுக்க முழுக்க விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு சதியாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் விஜய் அவர்களை பழி வாங்கணும், இல்லை விஜய் அவர்களை மிரட்டணும் அப்படின்னா அரசியல் ரீதியாக மிரட்டு. ஒரு படத்தை பார்த்தாலும் பயப்படுவீங்க நீங்கள். 2 மணி நேரம் படம் என்ன பார்த்துட்டு அப்படியே வந்து மக்கள் விஜய் நமக்காக போராட்டாரு, குத்துரா ஓட்டுன்னு சொல்லிட்டு குத்துற போகிறாங்களா? அப்படிலாம் கிடையாது. நீ ஏன் பயப்படுற? நீ விஜயோட படத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன். ஏதாவது சீமா கூட அதான் சொல்லியிருக்காரு. பகவந்த் கேசரின்ற படத்தை நான் கூட தான் பார்த்தேன், அதில் ஒன்றும் வன்முறையான காட்சி இல்லையா? அப்படி வன்முறையான காட்சியில் இருந்தால் கூட நீ கேட்டு நீ கொடுக்கணும் தானே. நீ ஒரு படத்தையே வந்து நான் சென்சார் கொடுக்க மாட்டேன், நான் லேட் பண்ணோம் எப்படி? விஜய் அவர்களை வந்து அவமானப்படுத்தணும், அவர் இதன் மூலமாக அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்படி செயல்படுவது அதிகார துஷ்பிரயோகம் அது. ஆனால் இந்த திமுக ரசிக்குது. நான் திமுகவுக்கு திரும்ப சொல்கிறேன், திமுகவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒருவேளை என்ன தோணுதுன்னா, ஏன் இருக்கக்கூடாது ஒரு டவுட் வருது. விஜய் அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. KS அழகிரி அவர்கள், ஜோதிமணி அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தியில் ஓப்பனாக ஸ்டாண்டா விஜய் தான் சூப்பராக, அவர் தான் ஹீரோ, அவர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக போறான்ற அளவுக்கு ஒரு ஹைப்ல வந்து பேசுறாங்க அவங்கலாம். இப்போ சீமான் கேள்வி கேட்டா பாஜக, விஜய் கேள்வி கேட்டா பாஜக. சரி, நீ பாஜக எடுத்து பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன், நிதி ஆயோக்ல போய் கலந்துட்டு வந்துடுறேன், 4 வருஷம் போக மாட்டேன், 5வது வருஷமே நான் கலந்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறீங்க. அப்போ உண்மையான பாஜக இங்க யாரு தெரியல. பராசக்தி மொழி போராட்டம் ஒரு வரலாற்றில் இங்கே காமிக்கிறீங்க, அது சரியாக காமிங்க தான் நம்ம சொல்கிறோம். அன்றைக்கு மொழி போராட்டத்திற்கு எதிராக யார் இருந்தாங்க? தமிழ் மொழியெல்லாம் பற்றி என்ன பண்ண போகிற, அதை காப்பாற்றி என்ன பண்ண போகிற, இந்த சனியை விட்டு ஒழிங்க அப்படின்னு பேசுகிறவங்களாம் யார்? அதையுமே காட்சிப்படுத்திக்கலாம் ஒரு கேள்வி நமக்கு வருது. தன்னுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளுக்காக சித்தாந்தம் எதையுமே பார்க்காம எல்லாரையுமே கண்மூடித்தனமாக பேசியவர் ஈவே ராமசாமி. இந்த விஷயத்துல தங்களை புனிதப்படுத்திக்குள்ள ஒரு படம் எடுத்துட்டாங்க. எனக்குலாம் தோணுது, இல்லை தங்களை புனிதப்படுத்திக் கொள்ளனா யாரை சொல்றீங்க நீங்க? திமுகவையா? யாரை சொல்றது? தமிழ்நாட்டில் ஆபாசமா பேசக்கூடிய சர்டிஃபிகேட் படத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் கொடுக்குறாங்க. இந்த இருட்டறையில்னு ஒரு படம், அடுத்த வாரம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நீ குடும்பத்தோட பார்த்து அந்த படத்தெல்லாம் இருட்டறையில்ன்ற அந்த டைட்டிலே சொல்ல முடியாது. எப்படி சொல்லுவ நீ? அந்த மாதிரி படங்களுக்கே நீங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, படத்தை ரிலீஸ் பண்ண விடுறீங்க, எல்லாமே பண்றீங்க. இதில் உங்களுக்கு என்ன? வெற்றிமாறன் போன்றவர்கள், மாரிசிங்கரன் போன்றவர்கள், ரஞ்சிதன் போன்றவர்கள்லாம் எடுக்கக்கூடிய படைப்பு என்பது ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கக்கூடிய அதிகார அமைப்பு, அரசியல் அமைப்பு, சாதி அமைப்புக்கு எதிராக தான் பேசுவாங்க. அதெல்லாம் நான் வந்து எடுக்க மாட்டேன், என் மனசு வந்து குத்துது, நீ படத்தெல்லாம் கட் பண்ணால் அப்போ அந்த படைப்பு கொண்டு அவசியமே கிடையாது. அஜித் ரசிகர்கள் வந்து முழுக்க விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். இதை நான் கேள்வி மட்டும் படல, கொஞ்சம் ஆதாரபூர்வமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய அஜித் ரசிகர்கள் வந்து ஜனநாயக படத்திற்கு ஆதரவாகவும், இனி நாங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எழுதுனதை நான் பார்த்தேன். நான் இது கற்பனையாக சொல்லி எழுதுனதை நான் பார்த்தேன். ஸோ அஜித் ரசிகர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்றத என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். 2 படம் தமிழ் சினிமாவில் வந்து 300 படத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 2 படத்துக்கு மட்டும் தான் பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடே திருப்பி பேசிக்கிட்டு இருக்கு. அந்த 2 படங்களை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம். என்னன்னா 2 படம், ஒவ்வொரு படமாக பேசுவோமே. ஜனநாயகன், பராசக்தி 2 படத்துக்கும் சென்சார் தான் பிரச்சனையாக இருக்குது. சென்சார் எப்படி கொடுப்பாங்க, கொடுத்துருக்காங்களா இல்லையா, அப்படி பல. நான் ஒன்று ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன். நான் எனக்கு சொல்கிறது எந்த தயக்கமும் கிடையாது. விஜய் அவர்களுடைய அரசியல் விமர்சனம் பண்ணுறீங்களா, நானும் சேர்ந்து பண்ணுறேன், மாற்றுக்கருத்துலாம் கிடையாது. சரி. ஆனால் அதுக்காக நீ வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக வெளியாக வேண்டிய படத்தை, பேர் வேறு ஜனநாயகன், ஆமாம், ஆனால் அவரை வந்து இந்த வெளியாக்குறதுல உண்மையாகவே பாஜக தன்னுடைய அரசியல் ஆதாயத்தை செய்கிறது. பாஜக வந்து இதை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், விஜயை மிரட்ட பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த விஷயத்தில் நான் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறேன். ஏன்னா இது ரொம்ப தப்பு. இது நீங்கள் உங்களுக்கு விஜய்ன்ற நபர் வந்து உங்களுக்கு தேவைப்படுற வெற்றி பெறத்துக்கு, அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் பார்க்கணும். அதை விட்டு உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்றதுக்காக நீங்கள் சென்சாரில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கிறதுல தப்பு. ஏதாவது சீமா கூட அதான் சொல்லியிருக்காரு. பகவந்த் கேசரின்ற படத்தை நான் கூட தான் பார்த்தேன், அதில் ஒன்றும் வன்முறையான காட்சி இல்லையே. 2வது, சரி பகவத் கேசரின்ற படத்துடைய காப்பியே இது இல்லாமல் கூட இருக்கட்டும்பா, ஜனநாயகம் இல்லாமல் கூட இருக்கலாம், பாதிக்கு இது இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். அப்படி வன்முறையான காட்சியில் இருந்தால் கூட நீ கேட்டு நீ கொடுக்கணும் தானே. நீ ஒரு படத்தையே வந்து நான் சென்சார் கொடுக்க மாட்டேன், நான் லேட் பண்ணோம் எப்படி? இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 18ஆம் தேதி அப்ளை பண்ணோம், எங்க 1 வாரம் போதுங்க உங்களுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட். இது வந்து என்ன சொல்கிறாங்க,
நீங்கள் முன்னாடி தான் யாரும் வரமாட்டாங்க. எனக்கு தெரியும், ஒரு படத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான், ஒரு 10 days முன்னாடி தான் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அப்படிதான் நான் பார்த்துருக்கேன், அப்படிதான் நானுமே பார்த்துருக்கேன், அதுதான் நடக்குது. ஆனால் இது முழுக்க விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு சதியாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து தேவையில்லை. நீங்கள் விஜய் அவர்களை பழி வாங்கணும், இல்லை விஜய் அவர்களை மிரட்டணும் அப்படின்னா அரசியல் ரீதியாக மிரட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், விஜய் அவருடைய கட்சி என்ன அப்படியே மிகப்பெரிய அப்படியே உங்களை பயம்பத்திர கட்சி மாதிரி வளர்ந்து எதுவுமே இல்லை. இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க, இப்போதான் உள்ளே வந்திருக்காங்க. நீ அதுக்குள்ளே போயிட்டு நீ சிக்கலை கொடுக்குற அப்படின்னு சொல்றதுலாம் ஏற்புடையதே கிடையாது. இதில் திமுக குளிர் காய்கின்றது. நான் திமுக சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு நான் சொல்ல. உடனே கேட்பானுங்க, எதுவாக இருந்தாலும் திமுக குறை சொல்ல வந்துருவாங்க. பராசக்திக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, அது கொடுத்துருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பராசக்திலாம் கொடுத்துருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அடுத்து அதுக்கு வர நான் இப்போ திமுக விஜய் அவர்களுக்கு இந்த படம் தள்ளி போகுது, ஜனநாயக படம், இதை பார்த்து சந்தோஷப்படுது, இதை பார்த்து திருப்தி கொள்ளுது. ஏன்னா திமுகவிற்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக, ஐ மீன் ஒரு ஒரு மிகப்பெரிய தொல்லையாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள். ஏன்னு கேட்டால் அவரே எப்படின்னா ஒரு முறை தான் பேசுகிறாரு, எப்படின்னா ஒரு முறை தான் வந்து பேசிட்டு கிளம்பிடுறாரு. அந்த பேசுகிற நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த திமுக வந்து டார்கெட் பண்ணிட்டு போயிடாரு. பாஜகவை பெருசாக அட்டாக் பண்ண மாட்டாரு. நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா பாஜகன்ற பேர் கூட சொல்கிறான்னு தெரியல இப்போ எனக்கு சரியா. முன்னாடி சொன்னார், அதுக்கப்புறம் இப்போ சொல்கிறாரு இல்லைன்னு தெரியல. ஆனால் இந்த திமுக இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவங்க அதை கொண்டாடுறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் ஜனநாயகன் படத்துக்காக வந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். நிச்சயமா ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்ல வரலைங்க. நான் என்ன சொல்றேன், ஜனநாயகன் படத்தை நான் ஆதரிக்கிறேன் சொல்லல, அந்த உரிமையை ஆதரிக்கிறேன். ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் தட் இஷ்யூ, அவ்வளவுதான் நான் சொல்றேன். இந்த விஷயத்துல நான் விஜயின் பக்கம் இருக்கிறேன். அதுதான் சொல்றேன். அந்த படத்துக்கும் உங்களுக்கும் பெருசா என்ன சம்பந்தம்? படம் என்னன்னு தெரியாது, நான் என்ன விஜய் ரசிகரா? அப்படிப்பட்ட நீங்களே ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அந்த படத்துல நடிச்ச நடிகர் சம்பளம் வாங்குறது அவர் இன்னும் வாய்க்கிறது பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு என்னன்னா விஜய் இது குறித்து பேசணுன்றதுல எனக்கு அது விஜய் வருத்தப்படுறாரு. நம்ம அந்த நேரத்துல வந்து அதை அவர் நம்ம குத்தி காட்டணும் விருப்பப்படல. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த இஷ்யூ வந்து பொலிட்டிசைஸ் ஆயிடக்கூடாது, அது அரசியல் மயம் ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை வந்து அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் சொல்லியிருக்காங்க, அவங்களோட தான் பண்ண முடியும். விஜய் வந்து இதுக்கு வாய் திறக்கணுமான்னு கேட்டா வேணாம்னு நினைக்கிறேன். அது தரப்பவங்க கட்சிக்காரங்க பேசுறதுலாம் தேவையில்லாத மாதிரி. பட் வந்து எனக்கு என்னன்னா, விஜய் வந்து இதை பத்தி பேசினா அது பிஜேபிக்கு அகேன்ஸ்டா பெருசா போய் அமையும். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அவர் பேசலன்றது முடிவாயிருச்சு இல்லை, அவங்க கட்சிக்காரங்களும் பேசாம. சிடி நிர்மல்குமார் எதுக்கு வந்து பேட்டி கொடுத்து நாங்க சென்சார் சர்டிபிகேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டோம், எங்களுக்கு அவங்க என்ன கொடுக்கல, நீங்க பேச வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்க கட்சியோட யாருமே பேசக்கூடாது தானே? யாரும் சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா அது அப்படி கணக்கு வராது. விஜய் என்பவர் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார், ஜனநாயக படத்தில் நடிச்சிருக்காரு. நடிப்பது ஒரு தொழில். அவர் ஏன் நடிகர்லாம் கேட்கறதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது. ரெண்டாவது, அவர் நடிக்கிறார்ன்ற காரணத்துக்காக அவர் சார்ந்த கட்சி இன்றைக்கு இல்லைன்றது. இன்னைக்கு தாவேக்காவும் ஜனநாயகன் எல்லாம் ஒண்ணுதாங்க. நீங்க பிரிச்சுலாம் பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நீ யார் இந்த படத்துக்கு போற அதிகபட்சமா விஜய் ரசிகர்கள் தான் அதிகமா போவாங்க. இப்போ விஜயோட படத்தை பார்க்கக்கூடிய ஆர்வம் எனக்கு இருக்கு. நான் வந்து விஜயோடைய படங்களை வந்து பார்க்கக்கூடிய நபர் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. விஜய் என்பவர் மற்ற நடிகளை காட்டும் நம்ம கொஞ்சம் யதார்த்தமா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அவரோட ஆக்டிங் அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுங்களேன், பிடிக்கும், பார்ப்பேன். அது ஓகே தான். நம்ம ஒன்றும் போயிட்டு முதல் டிக்கெட் மரிசில் வாங்கி நின்றுலாம் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. வாய்ப்பு கிடைச்சா பார்க்க போகிறோம், இல்லைன்னா கடந்து போக போகிறோம், அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஓட்டிட்டு பார்க்க போகிறோம், அவ்வளோதான் நம்ம வேலை. ஆனால் இன்றைக்கு தாவேக்கா அதை பார்த்தீங்கன்னா தன் தலைவனுடைய படம், அது கடைசி படம். அதாவது கடைசி படம்ன்றது சொல்லிட்டாரு, இதுதான் கடைசி படம். இந்த கடைசி படத்துக்கு வேணுமுன்னே பண்ணுறாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. நான் நீங்கள் நம்ம எனக்கு எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் ஆபாசமாக பேசக்கூடிய சர்டிஃபிகேட் படத்துக்குலாம் எந்த பிரச்சனைலாம் கொடுக்குறாங்க. ஆமாம், அது நிறையவே இருக்கு. நீ எந்த சர்டிஃபிகேட்னா கொடுக்கணும் இல்லையா? யூடியூப்ல வரைக்குமே நல்லாவே போயிட்டு தான் இருக்கு. யூடியூப் இல்லைங்க, படம். நான் சொல்கிறேன், படத்தில் டபுள் மீனிங் வார்த்தை பேசிட்டு ஆபாசமாக பேசிட்டு கிட்டத்தட்ட வந்து அவன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீனை தான் வைக்கல. இல்லை, அந்த படத்தில் நீங்கள் அந்த படத்தோட டைட்டிலே சொல்ல முடியாது, இருட்டறையில்னு ஒரு படம். அதுக்கு மேலே அந்த அடுத்த வாரத்துக்கு மேலே சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நீ குடும்பத்தோட பாப்பி அந்த படத்துல இருட்டறையில்ன்ற அந்த டேஷ் டைட்டிலே சொல்ல முடியாது. சொல்ல எப்படி சொல்லுவ நீ? 4 பேர் இப்போ நம்ம பேசுறது ஒரு 10,000 பேர் பாக்குறான்னா அந்த 10,000 பேர் பாக்குறவனுக்கு நீங்களும் ஒரு நேர்மையா இருக்கணும். நேர்மை இல்லாம தரமா என்ன வேணா பேசலாம், பேசக்கூடாது. எல்லாருமே நான் சொல்ல மாதிரி பொது ஒழுக்கன்றதுக்கு நீங்களும் கட்டுப்பட்டவன் தான், நானும் கட்டுப்பட்டவன் தான். அந்த மாதிரி படங்களுக்கே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, படத்தை ரிலீஸ் பண்ண விட்றீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. இதில் உங்களுக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஆபாசமெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க சொல்லக்கூடிய வன்முறையான காட்சிகள் இருந்தால் நீக்கிட்ட போகிறாங்க. அதாவது அவங்களுடைய நோக்கன்றது பெருசாக ஒன்றும் அப்படியே சமூக நீதியை காப்பதற்காக எங்களுக்கு இந்த கருத்து வைப்பெல்லாம் அடம்பிடிக்க மாட்டாங்க, சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க படம் ரிலீஸ் ஆகணும். இது விஜய் அவர்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. விஜய் அவர்களை வந்து அவமானப்படுத்தணும், அவர் இதன் மூலமா அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்படி செயல்படுவது அதிகார துஷ்பிரயோகம். அது
அது கூடவே கூடாது. ஆனா இந்த திமுக ரசிக்குது. நான் திமுகவுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், திமுகவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனா ஒருவேளை என்ன தோணுதுன்னா, ஏன் இருக்க கூடாது ஒரு டவுட் வருது. எனக்கு தெரிஞ்சு சென்சார் போர்டு நானும் விசாரிச்சேன், உள்ள யார் திமுக இல்ல, எல்லாம் பாஜக இருக்காங்க. ஆனா ஏன் இதை டிலே பண்றாங்கன்னா, இந்த ப்ரொபகண்டா ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா, இது நார்த்ல வந்து நிறையவே அதிகம். மோடி பத்தி படம் எடுத்தது நிறைய, இந்த டங்கல் படம், இந்த மாதிரி ப்ரொபகண்டா ஃபிலிம்ஸ்லாம் நிறைய இருக்கு. அப்போ அந்த மாதிரியான சாவர்கரை பத்தி படம் ஒரு பார்த்துருக்கேன். அப்போ அந்த மாதிரியான திரைப்படங்களை வந்து ஒரு நோக்கத்தோட, அரசியல் நோக்கத்தோட தான் அவங்க எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு படம் வரும்போது அது இம்பாக்ட் என்னன்னு பாஜகவுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்ற பயத்துல தான் ஸ்டாப் பண்ண நினைக்கிறேன். இல்லை, இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், ஜனநாயகன் படம் வந்து ஏதோ ஒரு சாதாரண நடிகர் படம் கிடையாதுங்க. அது விஜயுடைய படம். டைரக்டர் யாரு, இவங்க யாரு, அவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க. விஜய் படமா அதான் பார்ப்பாங்க. சின்ன டைலாக் கூட பெருசா வந்து, இப்போ கம்யூனிசம் என்பது எவ்வளோ பெரிய கோட்பாடு. இவர் என்ன பண்ணாரு, இட்லி வச்சு முடிச்சிட்டாரு. அது முருகதாஸ். முருகதாசுடைய இது இருக்கலாங்க. யார் சொன்னதுனால அது இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு? விஜய் சொன்னதால. அப்போ விஜய்ன்ற நம்மளோட வாய்ஸ்க்கு வந்து ஒரு பவர் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு நான் இன்னொன்று கேட்குறேன், ஒரு படத்தை பார்த்தாலும் பயப்படுவீங்க நீங்க. ஒரு படம் தானே, 2 மணி நேரம் படம் தானே, 2 மணி நேரம் படம் என்ன பார்த்துட்டு அப்படியே வந்து மக்கள் விஜய் நமக்காக போராட்டாரு, குத்துரா ஓட்டுன்னு சொல்லிட்டு வந்து குத்துற போறாங்களா? அப்படிலாம் கிடையாது. நீ ஏன் பயப்படுற? நீ விஜயோட படத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன். ஆனால் இதன் மூலமா ஒரு நபரை நீங்க சிறுமைப்படுத்துறது, அவமானப்படுத்துறதுலாம் தப்புங்க. அது நான் விஜயுடைய அரசியல் விமர்சனம் பண்றியா, உனக்கு தைரியம் இருந்தால் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நேரே பதில் சொல்லிட்டு போவாங்க. இல்லையா, வழக்கம் போல உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இப்படி ஆனால் சீமான் பேரும் சொன்னது கிடையாது, விஜய் பேரும் சொன்னது கிடையாது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் கடந்தாவது போயிடுங்க. ஆனால் ஜனநாயகனை வந்து எதிர்க்கிறது வந்து தப்பு. அது ஜனநாயகன்ற நம்ம சில பேர் ஜனநாயகத்தை ஜனநாயகனால யாரும் ஆதரித்துக்காக உட்காந்துட்டு இல்லை. நம்ம சல்லியர்களுக்காக நீங்களும் நானும் பேசியிருக்கோம். சல்லியர்கள்ன்ற படம் வந்து தமிழ்நாட்டில் அது இந்த பிவிஆர் போன்ற அந்த தியேட்டர்கள்ல நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? அது ஒரு எதாச்சும் போக்கு இல்லையா? அது இல்லை. ஜனநாயகனுக்கு 650 ஸ்க்ரீன், பராசக்திக்கு 450 ஸ்க்ரீன், அதுவும் ஒரு 500 சொல்கிறாங்க. எவ்வளோனாலும் சரி, எனக்கு தெரியலாம் 100கணக்கில் ஸ்க்ரீன்ஸ். சல்லியர்களுக்கு 100 ஸ்க்ரீன்ஸ் கூட நமக்கு கிடைக்கல, 27 தான், 50 கூட தாண்டலை. இப்போ அவ்வளோ மோசமான நிலைமையில தான் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான ஒரு படைப்புங்கிறது பார்க்கப்படுது. ஆனால் இதே நீங்கள் ரெட் ஜெயின்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. இவங்க பண்ண ஒரு தப்பு அது. இல்லை சொல்கிறேன் நான், ரெட் ஜெயின்ட் எடுத்துட்டு போயிட்டு கிட்ட சுரேஷ் காமராஜ் அவர்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 2023 ஆகஸ்ட் மாதத்தில் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. படத்தை வெளியிட கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் அவர் வந்து முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணிட்டாரு. அது 2.5 வருஷம். நீங்கள் ஒரு படத்தை முடக்குவது என்பது ஒரு கருத்து சுதந்திரத்தை முடக்குவது தான். நான் என்ன சொல்கிறேன், அந்த கருத்தை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கல, அது சமூகத்திற்கு எதிராக இருக்குது, இல்லை ஆபத்தாக இருக்குன்றதை வந்து மக்கள் முடிவு பண்ணிட்டோம், சட்டம் முடிவு பண்ணிட்டோம். சென்சார் போர்டு ஒன்றும் வந்து நீதிமன்றம் கிடையாது. நீதிமன்றம் அவ்வளவுதான், நீ சர்டிபிகேட். 2வது அந்த சென்சார் போர்டே பார்த்தீங்கன்னா அண்ணன் ரஞ்சித் போன்றவர்கள், அண்ணன் வெற்றிமாறன் போன்றவர்கள்லாம் பேசுனது நிறைய நான் கவனிச்சிருக்கேன். வெற்றிமாறன் வந்து தயாரிப்பு நிறுவனத்தை கைவிடுன்னு சொன்னார். என்ன காரணம் சொல்லுங்க, நீங்க என்ன காரணம் சொல்லுங்க. அவர் எடுத்த அந்த மனுஷின்ற படத்தை வந்து அவரு தயாரிப்பு, மனுஷின்ற படத்துக்கு வந்து தயாரிப்பு யாருன்னா வெற்றிமாறன் அவர்கள் தான். அதனுடைய இயக்குனர் தான் வந்து கோபி நயனார். மனுஷிக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, எடுத்துட்டாங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஏன்னா சொல்ல வந்த கருத்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு படத்தை போறோம்னா எப்படி போடுவாங்க? எப்படி போட முடியும்? போட முடியாது. வெற்றிமாறன் போன்றவர்கள், மாரிசெல்வதண்ணன் போன்றவர்கள், ரஞ்சிதண்ணன் போன்றவர்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய படைப்பு என்பது ஏதோ ஒரு வகையில இங்க இருக்கக்கூடிய அதிகார அமைப்பு, அரசியல் அமைப்பு, சாதி அமைப்புக்கு எதிராக தான் பேசுவாங்க. அதெல்லாம் நான் வந்து எடுக்க மாட்டேன், என் மனசு வந்து குத்துது, நீ படத்தெல்லாம் கட் பண்ணா அப்ப அந்த படைப்பு கொண்டு வர அவசியமே கிடையாது. ஜனநாயகன் படத்துல கடைசியில வந்து இந்த அரசியல் பேசுறாரு தான், அரசியல் ரீதியான காட்சி இருக்குதான். அது இங்க இருக்கக்கூடிய சில நபர்களை குறிச்சா கூட குறிக்கிட்டுமேன்ற நான். சக்தி திருமகன் படம் பார்த்தீங்களா? அது வந்து ஒரு படமா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். அந்த ஒவ்வொரு காட்சியும் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல யார் வராங்க, எந்த அமைச்சர் வராங்க, அந்த மேல இருக்கிற அந்த லேடி அமைச்சர் யாரு, எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படிப்பட்ட படங்களை கூட வெளியிடத்துக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க. என்ன காரணம்? அவர் நடிச்ச அந்த நடிகர் என்பவர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு புகழ்பெற்ற ஒரு நடிகர் கிடையாது. இப்போ ஆனால் கண்டென்ட் ரொம்ப வலிமையான கண்டென்ட். நீங்கள் சக்தி திருமனுடைய கண்டென்ட் என்பது விஜய் ஆண்டனி நடிச்ச படம் கண்டென்ட் ரொம்ப வலிமையான கண்டென்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச நல்லா எனக்கு இவ்வளோ எப்போ இவ்வளோ தைரியமாக தான் எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. ரொம்ப ஓப்பனா, ரொம்ப தைரியமா பல யூடியூபர்ஸ்லாம் கூட ஜாலியாக காமிச்சிருப்பாங்க அவங்க படத்துல. தொடக்கத்திலே வந்து அந்த SC/ST மக்கள் மீதான வன்முறைக்கான சட்டம். ஆமா, சட்டம் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சுங்கிற மாதிரி. அந்த சட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான்
2006 நினைவு. இல்ல இந்திரா காந்தி அவரோட பேர்ல தான் வந்து SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வரும். ஆமாம் வந்துச்சு. ஆனால் எனக்கு என்னுடைய நினைவு என்னன்னா, ஐயா ஹென்றி தீபன் அவர்கள் சொல்லுவார், அந்த சட்டத்தை வந்து இப்படி ஒரு சட்டம் வந்திருக்குங்கிறத நான் தான் இவங்ககிட்டலாம் சொன்னேன். அந்த சொன்னது அந்த இவ்வளோ பேருக்கு இந்த சட்டம் தெரியல, நான் எல்லாருக்கும் விழிப்புணர்வாக அதை எடுத்து சொன்னேன்னா ஐயா ஹென்றி தீபன் அவர்கள் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பேன். அதை கேட்கும்போது இவ்வளோ முக்கியமான சட்டம் வந்திருக்கு, தெரிஞ்சிக்காமல் நம்ம இவ்வளோ பேர் இருந்திருக்குமே, நமக்கு நம்மளே ஒரு அவமானப்பட்டு போகலாம், அந்த மாதிரியான ஒரு இதுதான் தோணும். அது அந்த படத்தில் முதல் காட்சியில் வச்சுருப்பாங்க. அப்படி வந்து ஒரு சிறப்பான திரைப்படம் இந்த ஜனநாயகம். அதுதான் சொல்கிறேன். சக்தி திருமகன் பார்த்தீங்கன்னா வலிமையான சப்ஜெக்ட்டு, கான்செப்ட் நல்ல கான்செப்ட், உண்மையாகவே முழு நில அரசியல் படம். அது அந்த படத்துக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல. பிஜேபியும் கார்னர் பண்ணாரு, திமுகவையும் கார்னர் பண்ணாரு. நீங்க அதை இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அந்த லேடி யார் தெரியும், எனக்கும் தெரியும், எஸ் காமிச்சிருப்பாங்க. கரண்ட் பாலிடிக்ஸ்ல விஜய் ஆண்டனி வந்து அந்த டிஎம்கே உடைய அந்த டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருடைய அந்த இதுல பிஜேபி ஆல்சோ ரோலிங் சொல்றேன் நான். அவங்களுடைய ஆனா அதையே வந்து நீங்க வந்து ஏன் பண்ணீங்கன்னா அது விஜய் ஆண்டனி படம். ஒன்னும் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தி அப்படியே திமுகவை அம்பலப்படுத்தி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. விஜய் போன்றவர்கள் நடிக்கிறதுனால அது பேசப்படும் பொருளாக மாறுது. இப்போ வந்து இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களோ இல்லை மாரி செல்வராஜ் போன்றவர்களோ ரஞ்சித் அவர்கள் போன்றவர்களோ ஒரு அரசியல் காட்சி வச்சா ஏன் அது பேசப்படும் பொருளாக மாறுதோ, ஏன்னா இப்போ எப்படி இவங்களாம் ஸ்டாராக ஒரு நடிகராக வந்து இவங்களாம் எப்படி மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்காங்களோ அதே போல தனிப்பட்ட முறையில் மாரி அண்ணன் ரஞ்சித் அண்ணன் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்காங்க. நாட் ஒன்லி இப்போ இவங்களை விட பெரிய இயக்குநர்கள் மணிரத்னம், சங்கர், முருகதாஸ் இவங்க சொல்லுவாங்க. அதை நீ சொல்லணும் போய் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் மக்கள் செல்வாக்கு அவங்க கிட்ட கிடையாது. சங்கர் கிட்ட மக்கள் செல்வாக்கு இருக்கா? மணிரத்ன மக்கள் கிடையாது. ஏன்னு கேட்டால் இவங்க பேசுறது ஒரு சமூக ஒரு என்ன சொல்ற ஒரு சமூக அரசியல் பேசுறாங்க. அவங்க ஒன்றும் அப்படிலாம் பேசல. ஒழிக்க போறோம்னா ஒழிச்சிட்டு போ அப்படிதான் பண்ண எடுப்பாங்க. நீங்க வந்து ஒரு 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 அடிப்பட்டனுடைய குரல்ல இருந்து எதிர்த்து பேசுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவங்க பேசுறது கிடையாது. அதனால தான் இவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு. இதை நீங்க சாதியா பார்க்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஏன் ரஞ்சித் கொண்டாடுறோம் வெறும் SC கேஷ் மட்டும் தான் பண்றாங்க கிடையாது. எல்லா சமூக மக்களும் அந்த சித்தாந்த ஏற்றுனாலும் கொண்டாட போறான். அப்ப இவங்க இடத்த ஒரு பிரச்சனையா மாறும். நான் அதனாலதான் இவங்களால சொல்றேன், இவங்கெல்லாம் அந்த சென்சார் போர்டுக்கு எதிராக பேசக்கூடியவங்க. நான் சொன்ன இந்த 3 பேருமே சென்சார் போர்டில் இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு, முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு வலதுசாரி மையம் வந்து சென்சார் போர்டு இருக்குன்னு பேசக்கூடியவங்க. அதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இவர் வெற்றிமாறன் அவர்களே கூட சொன்னார், இனி இடதுசாரி படங்கள் வருவது சிக்கலாக இருக்கும்னு. எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் படத்தை வந்து இடதுசாரி படம்னு சொல்கிற அளவுக்கு அது ஒரு படமாக இருக்க போகிறது கிடையாது. அது முழுக்க விஜயனுடைய இல்லை, நீங்கள் இடதுசாரி படமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைனா கூட எனக்கு தெரிஞ்ச அவர் ஒன்றும் ஒரு வலதுசாரி கருத்தில் ஏற்கிற மாதிரி அந்த படம் தெரியல. அப்படி இல்லை, அவர் வந்து ஒரு பாப்புலிஸ்ட் அஜெண்டாவோட தான் அந்த படம் வரும்னு எனக்கு தோணுது. வாட் எவர் இட் இஸ், அந்த படத்தை வந்து வெளியிடுவதற்கு முன்னாடியே அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் விண்ணப்பிச்சிருக்கலாம். அவங்க சென்சார் வாங்காம இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க சார். நான் நல்லா கூர்ந்து கவனிக்கிறோம், எனக்கு தெரியும் எல்லாருமே இப்படிதான் பண்ணுவாங்க. விஜய் மாதிரியான மாஸ் ஹீரோவுடைய படங்கள் நமக்கு என்ன ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா, லாஸ்ட் படம் உங்களை டார்கெட் பண்றாங்க தெரிஞ்சிச்சு, நீங்க ஒண்ணு கொஞ்சம் கூடுதல் உஷாரா இருந்துடும், அதான் நம்ம சொல்லலாம். அதான் நம்ம சொல்லலாம். ஆனா இவ்வளோ காலதாமதம் பண்றீங்க, அவரை நீங்க இப்படி பழிவாக்குறீங்கன்னா அதை நம்ம ஏற்கல. ரெண்டாவது, இன்னைக்கு இந்த விஜய் அவர்களுக்கு ஆதரவா காங்கிரஸ் கட்சியில நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த KS அழகிரி அவர்கள், ஜோதிமணி அவர்கள், அப்புறம் அவர் ஆலோசகர் ஒருத்தர் இருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தியில ஓப்பனா ஸ்டாண்டா விஜய் தான் சூப்பராக இருக்கிறாரு, அவர் தான் ஹீரோ, அவர் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக போறான்ற அளவுக்கு ஒரு ஹைப்ல வந்து பேசுறாங்க. அவங்க மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் பேசுறாங்க. ஆனா நான் செல்வ பிறந்தவர்களுக்கு இந்த ஸ்டாண்ட் எடுத்தாரான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ இதை காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, காங்கிரஸ் பிஜேபி விஜய் பழிவாங்கிறது அப்படின்ற டோன்ல இருந்து பேசுறாங்க. ஏன்னா நீங்க தான் சென்சார் போர்டு வச்சிருக்கீங்க. ஸோ ஒரு தேசிய அரசியலில் வந்து இன்றைக்கு பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் வந்து இருக்கு. அதனால காங்கிரஸ் தான் வந்து விஜய் பழிவாங்குறதுன்னு சொல்றாங்க. திமுக கூட்டணி நீங்க வந்து நேத்தும் அண்ணன் திருமாவர்கள் போயிட்டு விஜய் எதிர்க்கிறாரு. யார் எதிர்க்கணும் நியாயமா? நீங்க பிஜேபி அதிமுக இதுதானே உங்களுக்கு எதிர்க்க, விஜய் உங்களுக்கு எதிர்க்கு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அப்போ நீங்களே என்ன நினைக்கிறீங்க, திமுக என்ன நினைக்குது, திமுக கூட்டணி என்ன நினைக்குதுன்னா, ஓஹோ திமுக எதிரானது இன்னைக்கு விஜய் தான் போல. நெருங்க சித்தானம்லாம் பேச முடியாது. தேர்தல் நெருங்க தேர்தலுக்கான விஷயங்களை மட்டும் தான் பேச. தேர்தலுக்கான விஷயம் தான் நானும் பேசுறேன் சார். நான் என்ன சொல்றேன், திமுக எதிர்கட்சி யார் இன்னைக்கு? விஜயா? அதிமுக தானே. யாரை பத்தி பேசுறீங்க நீங்க? நடிகர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நடிகர் முன்னாடிலாம் நீங்க போகாதீங்க. ஏன்பா நடிகர் இப்பதான்ப்பா வந்திருக்காரு, நீ நியாயமா எடப்பாடியை பேசு, பாஜகவை பேசு. விஜயை கேட்குறாங்க இல்லையா, விஜய் பாஜக பேசுறாரு சொல்லிட்டு அவர் பேசலைங்க, நீங்க பேசுனீங்களா? கேள்வி இப்போ சீமான் கேள்வி கேட்டா பாஜக, விஜய் கேள்வி கேட்டா பாஜக. சரி நீ பாஜக எடுத்து பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன், நிதி ஆயோக்ல போய் கலந்துட்டு வந்துடுறேன், 4 வருஷம் போக மாட்டேன், 5வது வருஷமே நான் கலந்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறீங்க. அப்ப உண்மையான பாஜக இங்க யாரு?
தெரியல. பாஜக என்பது ஒரு கட்சி மட்டும் கிடையாது, ஒரு மனநிலை. அது ஒரு ஆதிக்க மனநிலை. அந்த ஆதிக்க மனநிலைக்கு சொந்தக்காரர்கள் வந்து இன்னைக்கு வந்து திமுக தான். அந்த திமுகவினுடைய துதிப்பாளிகளாக இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் வந்து இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கும் விஜய் எதிர்க்கிறது வேலை. திமுகவில் அடுத்த லெவலில் இருக்காங்கல்ல இந்த சில பேர்ல, அவங்களுக்கும் விஜய் எதிர்க்கிறது தான் வேலை. அதிமுக வேற வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்போ இவங்க அடிப்படையில் இவங்களுக்கே வந்து விஜய் தான் வந்து நமக்கு எதிரானவர் போல ஆயிட்டாங்களோ, விஜயை வளர்த்து வர வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க தான் நான் பார்க்குறேன் இது. ஓகே, பராசக்தி படம் 23 கட்டம் சென்சார் கொடுப்பாங்க இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி செய்திகள் வந்து கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த காணொலி வெளியாகும்போது கொடுத்துருந்தாங்கன்னா அது நல்ல விஷயம் தான். இன்னொரு பக்கம் ஜனநாயகருக்கு ஜட்மெண்ட் வரணும். 9வது ஜட்மெண்ட், அதாவது படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்களோ அன்னைக்கு தான் ஜட்மெண்ட் வருது. நாளைக்கு ரிலீஸ், நாளைக்கு ஜட்மெண்ட். ஆமாம். ஸோ இந்த 2 ட்ராஜடியுமே இருக்கு. பராசக்தி படம் வெளியே வந்துருமா? அதுக்கு எதுவும் பராசக்தி வெளியே வந்ததான் நினைக்கிறேன். பராசக்தி கொடுத்துருவாங்க தான் நினைக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பராசக்தி மொழி போராட்டம் ஒரு வரலாற்று இங்கே காமிக்கிறீங்க, அது சரியாக காமிங்க தான் நம்ம சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு டைலாக் வருதுன்னு நினைக்கிறேன், இந்த காலி பயல்களும் ஏதோ ஒரு டைலாக் ஒன்று அந்த ட்ரையலில் இடம்பெற்றுன்னு இருக்குது. அன்றைக்கு மொழி போராட்டத்திற்கு எதிராக யார் இருந்தாங்க? தமிழ் மொழியெல்லாம் பற்றி நீ என்ன பண்ண போகிற, அதை காப்பாற்றி என்ன பண்ண போகிற, இந்த சனியை விட்டு ஒழிங்க அப்படின்னு பேசுனவங்கலாம் யார்? அதையுமே காட்சிப்படுத்திக்கலாம் ஒரு கேள்வி நமக்கு வருது. உண்மையான வரலாற்றை நீங்கள் வந்து காட்டும் பொழுது இல்லை, எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய தனிப்பட்ட வெறுப்புகளுக்காக சித்தாந்தம் எதையுமே பார்க்காம எல்லாரையுமே கண்மூடித்தனமாக பேசியவர் ஈவே ராமசாமி. இந்த விஷயத்தில், இந்திய எதிர்ப்பு விஷயத்தில் கண்ணீர் துளி பசங்கன்னு பேசுனது மட்டும் கிடையாது, இந்தியை எதிர்க்கக்கூடியவர்கள்னு கூட பார்க்காம தன்னுடைய சுய விருப்பருப்புக்காக அவர் திட்டினவர். ஸோ அவருடைய அந்த சுய விருப்பருப்புகளோட அந்த அரசியல் அணுகக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவங்க காட்சிப்படுத்தாம விட்டது அவருடைய பெரிய வரலாற்று துரோகம்னு சொல்லுவேன். தங்களை புனிதப்படுத்திக்குள்ள ஒரு படம் எடுத்துட்டாங்களோ தான் எனக்குலாம் தோணுது. உண்மையா இல்லை, தங்களை புனிதப்படுத்திக் கொள்ளனா யாரை சொல்றீங்க நீங்க? திமுகவையா? வேற யாரை சொல்றது? திமுகவை புனிதப்படுத்தக்கூடிய வேலையை வந்து அப்போ சுதா கொங்கர் அவங்க கூட கொடுத்துருக்காங்களா? அப்படிதான் நமக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அது என்ன படம், கேப்டன் கோபிநாத்தா அவருடைய திரைப்படத்தை எடுத்தாங்க இல்லையா, சூரரை போட்டு. அப்போ அவங்க சங்கின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்கள கூப்பிட்டு தான் படம் எடுக்கிறாங்க. அந்த படம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்புற மாதிரியா இருக்கு. இதே சுதா கொங்கரா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாவர்கர் பெரிய தியாகின்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் உண்மையை உணர்ந்துட்டேன் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அந்த டிரான்சிஷனே புரிய மாட்டேங்குது. இவங்க கூட வந்துட்டா எஸ்வி சேகர்லேருந்து சுதா கொங்கரா வரைக்கும் எல்லாரும் புனிதப்பட்டுறாங்க. வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துடுறாங்க போல. அதாவது பாஜக கிட்ட வாஷிங் மிஷின் வடக்கில் இருக்கு, இவங்க கிட்ட தான் நான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. அதுதான் அவருடைய ஒரே இது. ராதாரவி இருக்காருல்ல, அவர் இப்போ எந்த கட்சியில் இருக்காருன்னு யாருக்கா தெரியுமா? ஆனால் திமுக சப்போர்ட் பண்ணுறாருல்ல ராதாரவி. எனக்கு கடைசியாக பாஜக போனது, இப்போ திமுக சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியல. திரும்ப வந்தால் கூட அவங்க வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டு துவைச்சி எடுத்து வெள்ளையாக காமிச்சிருவாங்க. அந்த அளவிற்கு வாஷிங் மிஷின் சுத்தமாக இருக்கு திமுக கிட்ட. எதுவாக இருந்தாலுமே இப்போ சரி, பராசக்தி படமும் வந்து வெளியாகணுன்றதை நம்ம சொல்கிறோம். ஜனநாயகன் படத்திற்கும் நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பழி வாங்காதீங்க. அவரை பழி வாங்கிறதுக்கு 1008 இருக்குதுங்க. அரசியலே பேச மாட்டாரு, அதெல்லாம் கூட்டு பேசுங்க. நீங்கள் சும்மா பழிவாங்க இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. உண்மையாக பழிவாங்கப்பட்டு தமிழருடைய சல்லியர்கள் திரைப்படம் தான். இல்லைனா அந்த கான்செப்ட் வந்து முடிஞ்சிருச்சு, அதை நம்ம பேசிட்டோம். நம்ம சல்லியர்கள் படத்தை வந்து ஐ திங்க் எங்கோ தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன், நான் எங்கேயோ கிளியோபட்ரா தேட்டர் தூத்துக்குடியில், எங்கள் ஊர். அவர் கிட்ட நான் பேட்டி கொடுத்துருந்தாரு. ஆமாம்மா, எங்கள் ஊரில் தான், அது தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் நடந்திருக்கு. உண்மையாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு விதத்தில் வருத்தமாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு பெரிய அடக்குமுறையெல்லாம் ஜனநாயகம் எதிர்கொள்ளலைங்கிறது என்னுடைய கருத்து. இல்லை, ஜனநாயகம் வெளியாகவே ஆகலையா? அது பெரிய அடக்குமுறை தானே. ஆமாம், அது எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் நடைபெறாத ஒன்று. ஆனால் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் தன்னுடைய படம் உட்பட எவருடைய படத்திற்கும் எந்த பிரச்சனைனாலும் வாய் திறந்தே கிடையாது. அது நம்ம கண்டிப்பாக கேட்குறோம். அவர் எந்த திரைப்படத்தினுடைய சினிமாவை சார்ந்த பிரச்சனைகளும் பேசுனதில்லை. நான் படத்துக்கு சினிமா சார்ந்த எந்த பிரச்சனையும் பேசுறது கிடையாது அவர். இது என்ன, விஜய் அவருடைய அந்த மௌனம் அப்படிங்கிறது யாருக்குமே நல்லது. ஒரு காலகட்டங்களில் விஜயகாந்த் அவர்கள் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கி அடிச்சு பேசக்கூடிய ஆளாக இருந்தார். இல்லை, அவர் தலைவராக இருந்தார், அதனால பேசினார். அதுக்கு முன்னாடி இருந்தே சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியுமே ஒரு பல விஷயங்கள் அப்படி தான் இருந்தார். அதனால தானே அவருக்கு அந்த தலைவர் அப்படிங்கிற பொறுப்பே வந்துச்சு. சும்மால உடனே தூக்கி கொடுத்துட மாட்டாங்கல்ல. இவர் எதுவாக இருந்தாலும் உள்ளே இறங்கி அந்த பிரச்சனையை தீக்காம போற ஆள் கிடையாது. பிரச்சனையை நடந்தா அப்படி கண்ணை மூடிட்டு போற ஆள். இன்னொன்று நான் கேள்விப்பட்டேன், அஜித் ரசிகர்கள் வந்து முழுக்க விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். இதை நான் கேள்விப்பட்டப்படல, கொஞ்சம் ஆதாரபூர்வமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய அஜித் ரசிகர்கள் வந்து ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாகவும் இனி நாங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எழுதுனதை நான் பார்த்தேன். நான் இது கற்பனையாக சொல்லி எழுதுனதை நான் பார்த்தேன் நான். ஸோ அஜித் ரசிகர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்றத என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னு கேட்டால் எப்படி அவங்களால வரப்போகிறது கிடையாதுக்கும்
சரி யாரோ ஒரு சினிமாக்காரனுக்கு போறதுக்கு நம்ம வந்து இவருக்கு போட்டுருவோம் எதிரியா அப்படின்ற இருந்தாலும் நம்ம நண்பர் அப்படின்ற மாதிரி அஜித் ரசிகர்களுமே இதை ஆதரிக்கிறாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ரெண்டாவது அஜித் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொன்ன ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாரு இல்லையா, இந்த மாதிரி நான் சொன்ன கருத்தை வந்து நண்பர் விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து சில பேர் போட்டாங்க இந்த கரூர் இன்சிடென்ட்டை குறிப்பிட்டு. அதில் எனக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது அஜித் அவர்கள் வந்து விஜயுடைய அரசியலை வந்து ஆதரிக்கிறார் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னு கேட்டா அவங்களுக்கு சினிமாக்குள்ள போட்டி அந்த எனக்கு சினிமாக்குள்ள இந்த ரசிகர் நடக்கிற போட்டி பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. எனக்கு இது கிட்டத்தட்ட இந்த தியேட்டர்லாம் கத்திப்பானுங்களாம், என்னது ஏதோ சொல்லுவானுங்களே கடவுளே அஜித்தேன்னு கத்துறது, அப்புறம் வந்து இவனுங்க தளபதினு கத்து, இதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா கேள்வி விட்டுது. ஏன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போற ஆள் கிடையாது. நமக்கு இந்த சத்தத்தோட போய் பாக்குறாங்க, படம் பார்க்கணும் அவ்வளவுதான், ஒரு என்டர்டைன்மெண்டா போய் பாக்குற ஆள் தான். ஆனா வந்து அஜித் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தேன் நான். உதாரணத்துக்கு இவர் ஃபெலிக்ஸ் அவருடைய இன்டர்வியூமே நான் ஒன்று பார்த்தேன். அதுக்காக நீங்க அவர் போடுறதெல்லாம் வந்து அதுக்காக அந்த மாதிரி சொல்ல, ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் எடுத்து பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அஜித் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பேசியிருந்தாங்க. ஸோ அஜித் ரசிகர்கள் என்பது தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்க தான், நம்ம ரொம்ப இல்லைலாம் சொல்ல முடியாது. ஆனா அத்தனை பேருமே விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாங்கன்னா சொல்ல வரல. அவன் வந்து ஆல்ரெடி ரசிகர் பணம் இருந்துட்டு கூட எத்தனை பேர் நாம் தமிழ் கட்சியில் இருக்கானுங்க, இன்னும் சில கட்சியெல்லாம் வந்து இருந்துதான் இருக்கிறாங்க, விசிகா போட்ட கட்சியில் கூட இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு சாஃப்ட் கார்னர் விஜய் அவர்கள் மேல ஒரு சாஃப்ட் கார்னரை வந்து ஏற்படுத்துறாங்கன்றதை நான் பார்த்தேன் நான். ஓகே, நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஸோ ஜனநாயகன் வருமா, பராசக்தி வருமா, ரெண்டு படமும் தியேட்டருக்கு எது வந்தாலும் பார்க்குறோம், இதே மாதிரி உட்காந்து பேசுகிறோம். ஆமாம், பொங்கல் முடிஞ்ச உடனே இந்த ரெண்டு படமும் வந்திருக்கா, வந்ததில் எது டாப்பு எது டூப்பு அப்படிங்கிறத பேசுவோம். நன்றி, நிறைய பேசியிருக்கிறோம். நன்றி. நன்றி.